குட்டி பன்றிகளிடம் அம்மா சொன்னாள், செல்லங்களே, உணவு இங்கு போதாது, வெளியே சென்று வாழுங்கள். வளர்ந்து விட்டீர்கள், இனி நீங்கள் முயன்று வாழ்க்கையை தேடுங்கள். உங்கள் கையில் உண்டு நம்பிக்கை, துணிவுடன் நீங்கள் செல்லுங்கள். முதல் பன்றி சோம்பேறி, வேலை செய்ய விரும்பவில்லை. வைக்கோல் கொண்டு வீடு கட்டி விரைவில் முடித்து மகிழ்ந்து விட்டான். பாடி ஆடி நாள் முழுவதும் கவலை ஏதும் இல்லாமல் சிரித்து விளையாடிக் கொண்டான், சுகமாகவே வாழ்ந்தான். இரண்டாம் பன்றி கொஞ்சம் உழைத்தான், ஆனால் சோம்பல் விட்டதில்லை. குச்சிகளால் வீடு கட்டி சீக்கிரமே முடித்து விட்டான். அண்ணனுடன் சேர்ந்து நின்று பாடி ஆடி மகிழ்ந்தான். ஆபத்து என வரும் என்று யாரும் நினைத்ததில்லைதான். மூன்றாம் பன்றி உழைப்பாளி, நாள் முழுதும் பாடுபட்டான். செங்கற்களால் வீடு கட்டி உறுதியாக அமைத்து விட்டான். நெருப்பு கூடு புகை போக்கி எல்லாம் செய்து முடித்தான். பல காற்றும் வந்தாலும் வீடு அசையாது நின்றது. பசி கொண்ட ஓநாய் ஒன்று அந்த தெருவில் வந்தது. வைக்கோல் வீட்டை கண்டு நின்றது, வாயில் நீர் ஊறியது. குட்டி பன்றிய கதவை திற, உள்ளே என்னை விடு. இல்லை இல்லை விடமாட்டேன், என் தாடி மீது சத்தியம். அப்படியானால் ஊதி இடிப்பேன், ஓநாய் பலமாக ஊதியது. வைக்கோல் வீடு கீழே விழ, பன்றி ஓடி தப்பியது. இரண்டு பன்றிகள் குச்சி வீட்டில் நடுங்கி நின்று கொண்டிருந்தது. ஓநாய் வந்து கதவை தட்டி மீண்டும் அதே சொன்னது. குட்டி பன்றிகளே கதவை திற. இல்லை இல்லை விடமாட்டோம். ஓநாய் ஊதி வீடு இருந்தது. குச்சிகள் கீழே விழுந்தது. பேராசையில் பிடிக்க முயன்றும் ஒன்றும் கை சேரவிதது. மூன்று பன்றிகள் ஓடி சென்று செங்கல் வீட்டில் சேர்ந்தது. கதவை மூடி மூச்சு விட்டு பயத்தில் நின்றது. ஓநாய் ஊதி ஊதி பார்த்தது, வீடு அசையவே இல்லை. மூச்சு முடிந்து சோர்ந்து நின்று கோபத்தில் சிந்தித்தது. புகை போக்கி வழி இறங்கி பன்றிகளை சாப்பிடுவேன் என்று ஓநாய் மேலே கீழே பன்றி தயாரானார்கள். அடுப்பில் தீயை மூட்டி வைத்து பாத்திரத்தில் நீர் கொதித்தது. ஓநாய் உள்ளே விழும் நேரம் சளபக்கென்று விழுந்தது. மூடியை உடனே போட்டார்கள். மூன்று பன்றிகள் சென்று அற்றி சாலத்தினல் நின்றது. மரத்தே வாயை பொருட்டது. ചമ്മുടൽ ഒവ്വിസോരി ഉടിപ്പും പുട്ടി സാവിട് പരം വാഴ്ക്കയും തരും പാട് ക്ലാപ്പിൽ സോമ്പല്ലമ്മ കാക്കാടി തുണിവൊരാളം സെൽവോ. ചപ്പര 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 ചപ്പര